இருதயம் ஒரு மனிதன் தனக்கு செய்த நன்றியையும் மறந்துடுது. எப்பொழுதுமே அது ஒரு பெரிய பிரச்சனை தான். மனு குலத்தோட பிரச்சனை என்னன்னா, செய்த நன்றியை மறப்பது. அதோட 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 பிரச்சனை என்னன்னா, அந்த நன்றியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த நன்றியை கேட்டு வாங்கும் பொழுது இருக்கிற அந்த அந்த ஆர்வம், அந்த நன்றியை மறக்காமல் இருப்பதற்கு தனது இருதயத்தை பழக தவறிடும். தேவன் எவ்வளவு காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். நம்மளுடைய ஜீவனை காத்திருக்கிறார், நம்மளுடைய கையிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனாலும் சில வேளைகளில இந்த இருதயம் நன்றி சொல்ல தவறுகிறது. ஆக இந்த நன்றி சொல்ல தவறும் பொழுது எவ்வளவோ காரியங்களை நம்ம மறந்தவர்களாய் மாறிவிடுகிறோம். மனிதனுடைய பிரச்சனை, மனிதனுக்கு 2 விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்று நன்றி மறப்பது, 2வது பிரச்சனை மறதி. எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதே மாதிரி தான் சில வேளைகளில் கடவுள் இருக்கிறாங்கிறதையும் மறந்துடுவோம். இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது? யாராவது ஒரு ஆள், தமிழ் வேதாகம் வைத்திருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் இந்த சங்கீதத்தை எனக்காக அந்த முதல் 2 வசனத்தை மட்டும் படிங்களேன். ஆமென். இங்கே தாவீது என்ன செய்யறாரு? 2 வசனத்துல ஒட்டுமொத்த சங்கீதத்தையும் நமக்கு தெளிவுபடுத்திடுறாரு. ஆனா இந்த சங்கீதத்தை நம்ம எங்க சொல்லுவோம், எப்ப சொல்லுவோம்? கடைசியில. எப்ப? பாஸ்டர் கரெக்டா சொல்றாரு, கடைசியில தான் சொல்லுவோம். அது ஏனே தெரியாது, எதுக்கு அந்த வசனத்தை சொல்றோன்னு தெரியாது. ரொம்ப பேருக்கு இந்த சங்கீதம் வேதத்துல இந்த இடத்துல தான் இருக்குன்னு கூட தெரியாது. பாஸ்டர் நீங்க நம்பலன்னா உங்க சபையில போயிட்டு கேட்டு பாருங்களேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி வேதத்துல எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்களேன், தெரியாது. இன்னும் சிலருக்கு அது வேதத்துல இருக்கான்னு கூட தெரியாது. ஆனா இத சொன்னாதான் சபை முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அதை ஏன் சொல்லலைன்னா அது என்னமோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங். அது அவங்க மேல தவறு கிடையாது. ஏன் தெரியுமா? இத்தனை வருட காலம் போதித்து கொடுத்தவர்கள் அப்படி போதிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சா ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றவங்களுக்கும் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் தெரியாது. எதுக்கு சொல்றோன்னு தெரியாது, எதுக்கு கேட்கறோன்னு தெரியாது. ஆனா இந்த சங்கீதத்தை குறித்து இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு நான் கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் இந்த சங்கீதம் எழுதப்படும் பொழுது வேதா வல்லுநர்கள் சொல்றாங்க, தாவீது தனது முதிர் வயதுல தன் சகலவற்றையும் வாழ்க்கையில ஆண்டு அனுபவித்த பிறகு தனது மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் இந்த சங்கீதத்தை எழுதுறாராம். இத நிறைய வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேத வல்லுநர், அவருடைய பெயர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்பவர், அவர் எப்படி அழைப்பாங்கன்னா, பிரசங்கத்தின் இளவரசன் அப்படின்னு அழைப்பாங்களாம். The Prince of Preaching, பிரசங்கத்தின் இளவரசன் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அவர் சில காரியங்களை இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லும் பொழுது, இந்த சங்கீதத்தை குறித்து அவர் தியானம் பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த சங்கீதம் தாவீது தனது முதிர் வயதிலே தனது மரண படுக்கையில இருக்கும் பொழுது தேவனை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மரண படுக்கைக்கு மனிதன் தள்ளப்படும் பொழுது மாத்திரம்தான் அவனுக்கு கோபம் இருக்காது, அவனுக்கு ஆத்திரம் இருக்காது, அவனுக்கு எரிச்சல் இருக்காது, மற்றவர்கள் மேல் பொறாமை இருக்காது. ஏன்னா மரணம் தன்னை சந்திக்க போகிற தருவாயில இதையெல்லாம் அவனுக்கு எப்படி தோணுமா? மாயையாய் தோன்றும். இதெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னு தோணும். நான் உயிரோடு இருக்கிற நேரங்கள்ல நான் எதுக்கு இதை செஞ்சேன்னு தோணும். அது மரண படுக்கையில மட்டும்தான் தோணும். அதனாலதான் தாவீதுக்கு இந்த சங்கீதம் எழுதப்படும் பொழுது, இந்த சங்கீதத்துல நீங்க ஒரு இடத்துல கூட தாவீது கம்ப்ளைனோ அல்லது விண்ணப்பமோ எனக்கு இது வேணும்னு கேட்டதாக சரித்திர கூற்றுகள் இல்லை. அதனாலதான் அந்த வேதத்துல இந்த சங்கீதம் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். அது சொல்லுது முதல் வார்த்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
தாவீது தனது மரண படுக்கையில இருக்கும் பொழுது அவனுடைய ஆத்ம மனிதனை பார்த்து பேசக்கூடிய ஒரு தருணம் இது. தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது ஆவி ஆத்ம சரீரமாய் உண்டாக்கினார். இந்த ஆவி மண்டலம் என்ன செய்யும்? தேவ வார்த்தையை கேட்பதற்கான ஒரு மண்டலம் இந்த ஆவி மண்டலம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்து விளங்கக்கூடிய மண்டலம் ஆவி மண்டலம். ஆனா இந்த ஆத்ம மண்டலத்துல என்ன இருக்கு பாருங்க. இந்த ஆத்ம மண்டலத்துல நீங்க செய்த நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும், உங்களோட மெமரிஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல, மெமரிஸ், அது அதற்கு பிறகு வலி, வேதனை, சந்தோஷம், துக்கம், இதை உணரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆத்மா. அதனால தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்க அகம் தான் ஆத்மா. ஏன்னா இந்த சந்தோஷம், துக்கம், சோகம் இதெல்லாம் எங்க முதல் உங்களுக்கு வரும்னா இந்த இருதயத்தில் இருந்து வரும். உங்களோட ஆத்ம மண்டலத்துல தேவன் அதை வைத்திருக்கிறார். அப்ப உங்களுடைய இருதயத்துல நீங்க சந்தோஷமா இருந்தா இந்த முகம் என்ன காட்டி கொடுத்துரும்? அந்த சந்தோஷத்தை காட்டி கொடுத்துரும். ஆனா நீங்க இருதயத்துல துக்கமா இருந்தீங்கன்னா அதையும் இந்த முகம் காட்டி கொடுத்துரும். இந்த தேகம் என்பது, மனித உடல் என்பது ஒரு கண்ணாடி. இந்த ஆத்மாவையும் இந்த ஆவியும் உள்ள வைத்திருக்கக்கூடிய ஒரு 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 கண்ணாடி மாதிரி தான் இந்த பாடியை தேவன் உண்டாக்கி இருக்காரு. இந்த பிசிக்கல் பாடி, இந்த சரீரத்தை தேவன் உண்டாக்கி இருக்காரு. அப்ப இந்த தாவீது தனது ஆத்ம மனிதனை பார்த்து ஒன்று சொல்றான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, bless the Lord O my soul அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. இதற்கு எபிரேய பதம் என்னவென்றால், bless அப்படின்ற எபிரேய பதத்திற்கு அர்த்தம் come and kneel down அர்த்தம். அப்படின்னாக்கா முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுன்னு அர்த்தம். bless the Lord. ஏன்னா மொழிபெயர்க்கும் பொழுது எபிரேய வார்த்தையிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கும் பொழுது நிறைய வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு அந்த மாற்று வார்த்தைகள் கிடைக்காதனால மொழிபெயர்க்கும் பொழுது இப்படி மொழிபெயர்த்தாயிடுச்சு. அதனாலதான் சங்கீதத்தில் ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கும் தமிழ்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு, மொழிபெயர்ப்பு. இப்ப தேவன் ஏன் தாவீது இத்தனை காரியங்களை இவர் சொல்றாரு அப்படின்னு இந்த 3வது வசனத்துல படிக்கல. 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் படிங்க. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுத்து சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஓகே, இப்ப நம்ம ஒன்னொன்னா படிக்க போறோம். ஏன்னா ஒன்னொன்னா படிச்சாதான் அந்த சங்கீதத்தில் இருக்கிற அர்த்தம் நமக்கு புரியும். முதலாவது என்ன சொல்லப்படுகிறதாங்க, உன் அக்கிரமங்களை எல்லாம் படிங்க பாஸ்டர். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, இருங்க பாஸ்டர் போதும். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். தாவீது எப்படியாப்பட்டவர்னா நல்ல மனிதன், அருமையான ஒரு மனிதன். தாவீதை குறித்து வேதம் நல்லதான் சொல்லியிருக்கு. ஆனா தாவீதுக்கு இன்னொரு முகமும் இருந்துச்சு. அந்த அக்கிரமம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துச்சா, தாவீது ராஜா வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதுன்னா பார்த்துக்கங்களேன், அது எப்படியாப்பட்ட வார்த்தை. அவன் என்ன சொல்றான், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அப்ப தாவீது ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அவர் என்ன பண்றாரு, பச்சைபால் அப்படின்ற ஒரு பெண்ணிடத்துல போயிட்டு என்ன பண்றாரு, பாவ செயல்ல ஈடுபடுறாரு. ஆனா இந்த பச்சைபால் அப்படின்றவ கல்யாணம் பண்ண ஒரு பெண். இந்த கல்யாணம் பண்ண பெண்ணுடைய கணவன் தாவீதின் அரண்மனையிலே தாவீதுக்கு ஒரு போர் சேவகனாய் முன்னே நின்று சண்டை போடுற ஒரு போர் வீரனாய் இருந்தவன். அவன் பேர் உரியா. எங்க படிக்கிறோம், இன்னொரு எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேலுக்கு எழுதுற நிருபம் 12வது அதிகாரத்தை நீங்க படிச்சு சும்மா எழுதிங்க, படிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இது எங்க இருக்குன்னு மட்டும் சொல்றேன். 2 சாமுவேலுக்கு எழுதுற நிருபம் 12வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, தாவீது என்ன சொல்றான், இந்த பொண்ணு மேல அவன் அரண்மனையை சுத்தி பார்க்கறான். எல்லாரும் போருக்கு போயிட்டாங்க. ஆனா தாவீது என்ன பண்றாரு, ராஜா இல்ல, தாவீதுன்றவர் ஒரு ராஜாமா, தாவீதுன்ற ஒரு ராஜா. அவர் என்ன பண்றாரு, அரண்மனை மேல நின்று எல்லாத்தையும் பார்க்கிறாரு. தன் சம்பாதித்து சேர்த்து வச்ச எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த போது பக்கத்துல ஒரு பெண்
நிர்வாணமாய் குளிக்கிறதையும் பார்த்துடுறாரு. அவ பேரு தான் பட்சேபான். அந்த பெண் குளிப்பதை பார்த்து விட்டு அவள் மேல் ஒரு சபலம் வந்துருச்சு. அப்ப விசாரிக்கும் பொழுது இது யாருடைய மனைவி, யாரு இருக்கா அப்படின்னு தெரிய வரும் பொழுது அப்பதான் அவருக்கு தெரியுது, ஓ இது நம்மளோட போர் சேவகனாகிய யூரியாவுடைய மனைவி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தாவீது என்ன பண்றாரு, யூரியாவை போர்ல, யூரியான்றவன் அடுத்த கட்டத்துல தான் நின்று சண்டை போடுறவனா இருக்கக்கூடணும். ஆனா அவன் என்ன பண்றான், தாவீது சதி பண்ணி, தாவீது எப்படியாப்பட்டவர் பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறாருன்னா இவர் எப்படியாப்பட்ட அக்கிரமத்தை செஞ்சிருக்காரு நான் காட்டி கொடுக்குறேன். அடுத்தவனுடைய மனைவி திருவள்ளுவர் சொல்றாரு, பிறன் மனை நோக்காதே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இவர் என்ன பண்றாரு, அடுத்தவனுடைய மனைவியுடைய புருஷனை கொல்றதுக்கு திட்டம் போட்டு போர்ல அவனை முன்னுக்கு அனுப்பி அவனை கொன்றான். அவன் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு யார் காரணம்னா இவன் தான் காரணம். அங்கயோட நிப்பாட்டினானா இல்ல, அந்த பெண்ணோடு போய் அந்த பெண்ணோட உறவு கொண்டுட்டு சந்தோஷமா, யாருக்கும் ஒண்ணும் தெரியாது, ஏன்னா ராஜா இல்ல, என்ன தெரிய போகுது, யாருக்கு தெரிய போகுது, ஏன்னா எல்லாம் போருக்கு போயிட்டாங்களே, இவர் மட்டும்தான் அரண்மனையில் அப்படியே உலாவி கொண்டு வர்றாரு. அப்ப ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, அவர் பேரு நாத்தான் தீர்க்கதரிசி. அவர் வந்து என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லிட்ட பிறகு ஒரு கதை மாதிரி ஒரு கதையை சொல்றாரு, இன்னாருடைய விஷயங்களை இவர் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி. நான் மேலோட்டமா சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த கதை தெரியும் இல்லையா, மேலோட்டமா சொல்றேன். அப்ப தாவீதுக்கு ஒரே கோபம், யார் அந்த செஞ்சா, நான் ராஜாவா இருக்கும் போது இவ்வளவு அநீதி நடந்திருக்கா, யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்தா, அந்த தவறை செஞ்சவன் நீதான் அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது உடனே என்ன பண்றாரு, ஆண்டவருடைய சமூகத்துல தனது கிரீடத்தையும் தனது ரோப்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு ரட்டு உடுத்தி சாம்பலிலேயே உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். அதுதான் சங்கீதம் 51. நீங்க சங்கீதம் 51 எடுத்து படிக்கும் பொழுது அவர் லோ லார்ட் ஹேவ் மெர்சி ஆன் மீ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னோட பாவத்தை மன்னிங்க, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவியும் நறுமுண்டதுமான ஆவிதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா எழுதுறாரு. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருமுன்னு கெஞ்சி அழுந்த ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 51. அப்ப இந்த தாவீது மரண படுக்கையில அதை நினைத்து ஆண்டவரை பார்த்து சொல்றான், என் ஆத்துமாவே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு மன்னித்தார். உன் அக்கிரமங்கள், மனிதனுடைய இருதயம் எப்படியாப்பட்ட இருதயம் தெரியுமா, கேடும் திருக்கும் உள்ளதான். அது எப்படியாப்பட்ட போதகரா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, அவன் தேவ மனிதனாவே இருந்துட்டு போட்டுமே, அவனுடைய இருதயம் திருக்கும் கேடு உள்ளதுமா இருக்குதான். நான் சொல்ல வேதம் சொல்ல, கொஞ்ச நேரம் அந்த அறையில தனிமையில இருந்து பாருங்க, இந்த மைண்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுத்தி வரும். ஒரு ஷாப்பிங் மால்ல சும்மா அப்படியே நடந்து போங்களேன், நிறைய பேர் இப்படியே வந்துட்டு பாஸ் பண்ணிட்டே போவாங்கல்ல, நமக்கு அறியாமையே இந்த சிந்தனை ஒரு சபலத்துக்குள்ள போயிடும். அது யாரா இருந்தாலும் சரி, நான் அந்த மேடையில இருந்து உண்மையை தான் சொல்லுவேன், அது எனக்கும் பொருந்தும். சொல்ற எனக்கு மட்டும் பொருந்தாதுன்னு இல்லை, எனக்கும் அது பொருந்தும். ஏன்னா மனிதனுடைய இருதயம் திருக்கும் கேடுள்ளதுமா இருக்குதான். அதனாலதான் தாவீது சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு மன்னித்து, அடுத்த வசனம் படிக்கும், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. மனுஷனுக்கு எப்ப தெரியுமா ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே முடியாம போற நேரத்துல தான் கண்ணுல இருந்து தண்ணி வரும். அப்பதான் ஒரு மாதிரி நினைக்க தோணும்ல, ஒரு சின்ன காட்சி. இப்ப நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் நல்லா போயிட்டு வரான், அவனுக்கு திடீர்னு ஒரு நோய் வாய் பட்டு போயிட்டான்னு வைங்களேன், கை கால் விளங்காம போயிருச்சா, இல்ல ஏதாவது ஒண்ணு ஒரு சின்ன காட்சியே வந்துருச்சுன்னு வைங்களேன், அவனை சொந்தமா அவனால பார்த்துக்க முடியாது. அப்பதான் அவனை சுற்றி இருக்கிற மற்றவர்கள்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க.
அது வரைக்கும் அவன் யாரையும் பொருட்படுத்த மாட்டான். அந்த நோய் வந்த பிறகுதான், மனுஷன் உடம்புக்குள்ள நோய் வந்த பிறகுதான் என்ன ஆகும்? கண் திறக்கப்படும். திடீர்னு கண் திறக்கப்பட்டுரும். ஐயோ, நம்மளால இது செய்ய முடியாது. ஏன்னா காய்ச்சியா இருக்கும்போது, உடம்பு சூடா இருக்கும் பொழுது ஏந்திரிச்சு சாப்பிட்றது கூட சத்து இருக்காது. அப்படித்தானுங்களே? இரும்பும் போது இரும்பிக்கிட்டே இருப்போம். உள்ள ரீப்கேஜ் எல்லாம் வலி எடுத்துரும். இரும்பி வலி எடுக்கும். கஷ்டமா இருக்கும். மூச்சு விட முடியாது. பக்கத்துல யாராவது ஒரு ஆள் தலையில கையை வச்சுக்கிட்டே இருக்கணும். காய்ச்சடிக்குதா, சளி வருதா, மருந்து கொடுக்கணும், சூப் செஞ்சு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஒன்று சிலருக்கு ஊட்டி விடணும். அப்பதான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியும். ஆமா தானே? இங்க அவருக்கு அதான் நடந்தது. தாவீதுக்கு அதுதான். நல்லா இருக்கும் பொழுது கண்கள் மூடப்பட்டிருக்கும். மற்றவர்களை பத்தி யோசிக்க மாட்டோம். ஆனா நோய்கள் வரும் பொழுது அப்பதான் தேவனை நோக்கி அழுவோம். அப்படிதான் ஒரு ராஜா இருந்தான். அவன் பேரு எசேக்கியா ராஜா. அவன் என்ன பண்ணான்? அவன் நல்லா தேவனுக்கு பயந்து எல்லா சந்தோஷத்தையும் எல்லாம் நல்லா செஞ்சான். ஒரு நாள் ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இன்னும் தேவன் உன்னை தூக்க போறாரு, முடிஞ்சது, உன்னுடைய நாட்கள் முடிஞ்சது அப்படின்னு. அவனுக்கு ஒரு நோய் வந்துட்ட பிறகு தேவன் சொல்றாரு, நான் உன்னை தூக்க போறேன்றாரு. அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு உட்கார்ந்து அழுது கெஞ்சான், எனக்கு என் உயிரை கொடுங்க. அவன் மேல இரக்கம் வைத்து இன்னொரு 15 வருஷம் அவனுக்கு சேர்த்து கொடுக்குறாரு வாழ்க்கை வாழ்றதுக்கு. அது வரைக்கும் நல்லா இருந்த ராஜா தேவன் இடத்துல நன்மை பெற்றப்பட்டது என்ன ஆயிடுச்சு? எசேக்கியா எல்லா பொல்லாப்பையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். தேவன் அங்க வேதம் என்ன சொல்லுது? உன் அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் உனக்கு குணமாக்கி, அடுத்தது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னோட உயிரை எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது உன்னோட உயிர் உன்னை விட்டு பிரியறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் உன் உயிர் உன்னை விட்டு பிரியல. தாவீது சண்டைக்கு போகும்பொழுது, போருக்கு போகும் பொழுது எத்தனையோ பேரை பார்த்து, எத்தனையோ சண்டையை ஜெயிச்சது இருக்கு. ஆனா தாவீது எத்தனையோ பேரை பார்த்து பயந்தும் இருந்திருக்கான். பயந்து ஒருத்தங்கிட்ட பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறான், தன் உயிருக்கு பயந்து. தேவன் அவனோட ஜீவனை அழிவி நின்று காத்தார். இன்னைக்கு நம்மளுடைய ஜீவனை தேவன் இன்னும் வச்சிருக்காரு. இந்த பூமி மேல இன்னும் நடமாடிட்டு இருக்கோம். வேதம் சொல்லுது, நான் நிற்பதும் நீர் மூலம் ஆகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நான் நிற்பதும் நீர் மூலம் அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் நின்று நடந்து மூச்சை இழுத்து மூச்சை விட்டு ஒரு மனிதன் இடத்துல பார்த்து அவன் இடத்துல பேசுறதுக்கு காரணம் என் தேவன். ஏன்னா அவருடைய கிருபை இருக்கிறனால தான் என்னுடைய உயிர் இன்னும் இந்த உடல்ல இருக்குது. நான் நிற்பதும் நீர் மூலம் ஆகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா. அதனாலதான் என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. இதை தாவீதை தவிர மற்ற யாரு சொன்னாலும் அது சரியா வராது. ஏன்னா அவ்வளோ போர்க்களத்தை கண்ட மனிதன். அவனுக்கு தேவனுக்கு ஒரு ஆணையை கட்டணும்னு தோணுது. தேவன் சொல்றாரு, இல்ல தாவீது, உன் கை ரத்தம் படிஞ்சிருச்சு. தேவன் ஒரு மனிதனுக்கு பார்த்து கொடுக்கிற சாட்சி அது. அப்ப அவன் எந்த அளவுக்கு போர் புரிஞ்சிருக்கணும்? அவன் எந்த அளவுக்கு போர் புரிஞ்சானா, சிறிய நாடா இருந்த இஸ்ரேவேல இன்னைக்கு இஸ்ரேவேலுக்காக எத்தனை நாடு சுத்தி சண்டை போட்டுட்டு இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் பாக்குறீங்கல்ல, காசா அடிக்கிறான், லெபனான் அடிக்கிறான், கட்டார் அடிக்கிறான், இவன் வரான், அவன் வரான். அவனை சுத்தி ஒரு 12-11 நாடுகள் இருக்கு, அந்த சின்ன நாடை சுத்தி. அப்ப இந்த தாவீது என்ன பண்றாரு? சின்ன இடமா இருக்கிறது இஸ்ரேல பெலிஸ்தியரோடு போர் புரிஞ்சு எல்லையை விரிவாக்கினவர் இந்த தாவீது. அப்ப எத்தனை பெலிஸ்தியரை கொண்டிருப்பான்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அது ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லப்படுது. ஆனா அவன் வாழ்க்கை பூரா சாவர நாள் வரைக்கும் அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு போர் செய்யக்கூடியதாய் தேவன் அவனை வைத்திருந்தார்.
அவன் யுத்த காலத்துல இறங்கி தனது 2 கரங்களிலும், தாவீதால 2 கரங்களிலும் யுத்தம் செய்ய முடியுமா? இதை எங்க படிக்கிறோம்? சங்கீதம் 144 வசனம் 1 என்ன சொல்லுது? என் கைகளை போருக்கும், என் கையை அல்ல, என் கைகளை போருக்கும், என் கை விரல்களை யுத்தத்திற்கும் பழப்புகிறேன். கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தாவீது சொல்றாரு, அவர் 2 கையிலையும் he is an ambidexter. ambidexter அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மனிதன் 2 கையிலும் 2 கால்களையும் அசைச்சு நார்மலாய் செய்யக்கூடிய வேலைக்கு பேர் தான் ambidexter அர்த்தம். தாவீது சர்வ சாதாரணமா தனது பீச்ச கையிலையும் தனது சோத்து கையிலையும் கத்தி சுத்துவாரு. அதனாலதான் அவர் போர் வீரன். அவர் சொல்றாரு, என் அழிவை, என் ஜீவனை அழிவில் என்று காட்டீர். அடுத்தது படிங்க பாஸ்டர். ஆமென். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரா? ஏன் தெரியுமா? தாவீது மேல தேவனுக்கு ஒரு தனி கிருபை. அவனுக்கு அத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க. சாமுவேலை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், நீ போ ஜெசிஸ் ஹவுஸ், அந்த ஜெசி அப்படின்ற ஒருத்தனுடைய வீட்டுக்கு போ. அங்க நான் யார சொல்றதோ அவன் அபிஷேகம் பண்ண, அவன் தான் அடுத்த ராஜான்றாரு. அவன் போறான். அவனுக்கு முந்தி சகோதரர்கள் இருக்காங்க. எப்படி இருக்காங்க சகோதரர்கள்? சவுலுடைய ஆமியில சவுல் அப்படின்ற ராஜாவுடைய அரசாங்கத்துல வேலை செய்யறாங்க. அப்ப அவனோட அண்ணன்கள் எப்படி இருக்கானுங்கன்னா நல்ல பல்கா இருக்கானுங்க. அவன் நல்ல உயரமா வாட்ட சாட்டமா நல்ல ஒரு போர் சேவகன், போர் வீரன் போல இருக்காங்க. போர் வீரன்னா ஒரு ஆஸ்கார் வச்சுக்கோங்க, ஒரு ஆமி மாதிரி இருக்கானுங்க. நல்லா உடம்பு வாட்ட சாட்டமா இருக்கு. சாமுவேல் பாக்குறாரு, இவனா ஆண்டவர் இல்லைன்றாரு. அடுத்ததும் ஒருத்தன் வரான், இவன் நல்லா இருக்கான ஆள் பார்க்க, இவன் இல்ல. மூணாவது ஒருத்தன் வரான், இவன் நல்லா இருக்கானே, நல்ல சிவந்த மேனி அழகா இருக்கானே, இவனா இல்ல. அப்புறம் எல்லாரும் பார்த்து கேட்கிறாரு, உனக்கு வேற ஏதாவது பிள்ளை இருக்கானா? எல்லா பிள்ளையும் பார்த்துட்டு உனக்கு வேற யாராவது ஒருத்தர் இருக்கானா? அப்பதான் ஜெசி சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு கடைசியா ஒரு பிள்ளை இருக்கான். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்பதான் சாமி சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வா. அவனை பார்த்தாக்கா எப்படி இருக்கான்? ஆள் பார்க்க சின்ன பையன், ஒரு ராஜ கலையே இல்லை. எப்படி ராஜாவாகிறதுக்கான கலை இல்லை. ஆடு மேய்க்கிறவன் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தனை ராஜாவா, ஒரு ராஜாவை நீங்க என்னைக்காவது ராஜாவை பார்த்திருக்கீங்களா? எங்க ஜோர்ல ஒருத்தர் இருக்காரு, சுல்தான், ஜோர் சுல்தான். அவரு சும்மா நடந்தாலே சும்மா அந்த ராஜ கலை இருக்கும். தானே? அவரோட மகன் டிஎம்சி நடந்தா எப்படி இருக்கும்? சும்மா ராஜா மாதிரி அந்த கலையை அப்படி நிமிர்ந்து நடக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும் இது ராஜ பரம்பரை, நம்ம உடம்புக்குள்ள ஓடுறது ராஜ ரத்தம்னு. ஆனா இந்த தாவீது உடம்புல ஓடுறது ராஜ ரத்தமும் இல்ல, அவங்க அப்பா ராஜாவும் இல்ல. சாதாரண மாட்டு தொழுத்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பையன். அவனை கூட்டிட்டு வரும் பொழுது அவனுக்கு ராஜாவாகக்கூடிய எந்த தகுதியும் இல்லை. ஆனா தேவன் அவனை பார்க்கிறார். அவன் இருதயத்தை பார்த்தார், அவன் உண்மைத்துவத்தை பார்த்தார், அவன் தேவன் மேல வச்சிருந்த அந்த அனாதி அன்பை பார்த்தார், அந்த கிருபை. அதனாலதான் அவன் சொல்றான், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினீர். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் தலையில இருக்கிற ராஜ்ய பாரம் அவனால வந்ததல்ல. அவன் ராஜாவை ஆவனதுக்கு காரணம் அவன் தகப்பன் செய்த நன்மை அல்ல, கிருபையும் இரக்கத்தினாலும் சூட்டப்பட்ட முடியாது. It is tender mercies God has crowned him. ராஜாவாய் அவனை உயர்த்தி வைத்தார். அடுத்து படிங்க பாஸ்டர். நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போடாகிறது. கழுகுக்கு பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழா வயது போல் திரும்புகிறதா? கழுகுக்கு சமானமாயா? நன்மையினால் உன் வாயை. ஏன் தெரியுமா நன்மையினால் உன் வாயை? ஏன்னா இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் பொழுது நான் முதலே சொன்னேன், ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை. அன்னுவே எனக்கு காசு கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், என் புள்ள படிக்குது, எனக்கு இது செய்யணும், எனக்கு என் குடும்ப கடன்ல இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம் இதுதான்.
கண்ணை மூடி கடவுள்கிட்ட போய் சமூகத்துல உட்காரும் பொழுது, ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், எனக்கு இது நடக்கல, எனக்கு அது நடக்கல, என் வாழ்க்கையில நான் இப்படி போயிட்டேன், இப்படி இருக்கேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தையின் அறிக்கை பூரா இதுதான். ஆனா ஒரு நாள் தேவன் நமக்கு செய்த நன்மையை நினைவு கூர்ந்து, யாராவது ஒரு ஆள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்களேன். ஒரு ஆள் மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க. இல்லைங்க, நான் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நான் நன்றி மட்டும் தாங்க சொல்லுவேன், மற்ற எதையும் நான் கேட்கறது இல்லைங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம ஆண்டவரை போய் நோக்கிறதே எனக்கு ஏதாவது கிடைக்கும்ன்றதுதான். யாராவது உபவாசம், ஏன் உபவாசம் எடுக்கிறீங்க? இது நடக்கணும்னு உபவாசம் எடுக்கிறேங்க, அது நடக்கணும்னு உபவாசம் எடுக்கிறேன், கையை ஆண்டவர் கையை பிடிச்சி முறுக்குனா தான் ஆண்டவர் செய்வாரு, இப்படிலாம் சொல்லி கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க. உபவாசம்ன்றது என்ன? அதுவா உபவாசம்? உபவாசம்ன்றது உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக அடக்கி ஆண்டு, நான் சிறுகணும் தேவனே நீர் பெருகணும்னு சொல்றதுதான் உபவாசம். நீ உபவாசிக்கும் பொழுது உன்னுடைய சபல புத்தி அடங்கும். உன்னுடைய ஆசைகள், மற்ற காரியங்கள் மேல் உள்ள ஆசைகளை அடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு உன்னதமான வெப்பம் தான் உபவாசம். அந்த உபவாசத்துல போயிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னா செய்ய மாட்டாரு. ஏன்னா உபவாசம் தேவையில்ல ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்யறதுக்கு. நீ கேட்டாலே செய்வாரு, ஏன்னா நீ அவருடைய பிள்ளை. நான் எங்க அப்பா கிட்ட, எங்க சொந்த அப்பா, என் தகப்பன் கிட்ட, அப்பா எனக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் காடி வேணும், எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னா வாங்கி கொடுப்பாரா? இல்ல நான் 10 மாசம் 10 நாள் விரதம் இருந்து உபவாசிச்சு எங்க அப்பாவே எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு, அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கணும், அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கணும், அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா எங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு. எப்படி வாங்கி கொடுப்பாரு? நான் வாங்கி திறந்து கேட்டாலே வாங்கி கொடுத்துருவார்ல. அப்பா எனக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோல் காடி வேணும்னு சொன்னா எனக்கு கொடுத்துருவாரு. கொஞ்சம் தாமதமானவங்க எனக்கு அதை கொடுப்பாரு. அதுக்கு நான் 10 நாள் போயிட்டு விரதம் இருந்து எங்க அப்பா கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம உபவாசன்ற பேர்ல இதை தான் செய்வோம். அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தலையை முடிசூட்டினார். அப்பேற்பட்ட தேவனை நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சில டைம்ல சல்லடை போட்டு சலிச்சுட்டு இந்த வார்த்தை கடைசியா சொல்லுவோம். இல்ல, இது கடைசியாய் சொல்ற வார்த்தை கிடையாது. உன்னோட ஆவி மனிதன் உன் ஆத்தும மனிதனை பார்த்து பேசக்கூடிய நேரம் அது. 2 விஷயங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் அது. அவன் சொல்றான், என் உள்ளி திரியமே. ஆங்கில வேதாகமத்துல என்ன போட்டிருக்குனாக்கா, all that is within me. என்னோட ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு செல்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து இருக்கும் பொழுது அது எல்லாம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்றான். எங்காவது நம்மளோட ஆத்மா கலங்கி துக்கிச்சு போயிருக்கும் பொழுது உங்க ஆத்ம மனிதன் எழுந்து இந்த வார்த்தையை சத்தமா சொன்ன, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லணும். இது சபையின் இறுதி நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. அப்படின்னாக்கா இந்த சங்கீதம் 22 வசனம் இருக்கு, 22 வசனத்தை சொல்லிட்டு தான் சபையை விட்டு போகணும். இது வேதாகமத்துல ஆக பவர்ஃபுல்லான ஒரு சங்கீதம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சங்கீதம். சில பேருக்கு ஏன் தெரியுமா சில வார்த்தைகள், சில நன்மைகள் வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது? நன்றி இல்லை. நன்றி இல்லை. ஆனா நமக்கே பாருங்க, நம்ம யாருக்காவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு அவங்க நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம கோவம் இருக்கா இல்லையா? எத்தனை வாட்டி நம்ம வாயில சொல்லி, என்ன நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிட்டான், என்னடா எவ்வளவு செஞ்சா இப்படி நடந்துக்கிட்டானே. எல்லாருக்கும் யாரை கேட்டாலும் நீங்க சொல்லி நீங்க ஒரு கதை வச்சிருப்பீங்க. அப்ப ஆண்டவரை கேட்டா ஆண்டவர் எவ்வளவு கதை வச்சிருப்பாரு? ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்டு என்னைக்காவது ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே உங்களுக்கு நீங்க எத்தனை பேர் நன்றி இல்லாதவனை பார்த்துருக்கீங்கன்னா ஆண்டவர் கதை கதையா சொல்லுவாரு. ஆமால, நமக்கே இவ்வளவு கதை இருக்கும்போது ஆண்டவருக்கு இருக்காதா? நமக்கு முந்தி எத்தனை சந்ததியை பார்த்துட்டாரு, நமக்கு பின்னால வரக்கூடிய இன்னும் சந்ததியை பார்ப்பாரு. இந்த சங்கீதம் என்னத்தை வலியுறுத்துது தெரியுமா? இட்ஸ் நாட் அபௌட் கம்ப்ளைண்ட்ஸ், இட்ஸ் நாட் அபௌட் கம்ப்ளைண்ட்ஸ், இட்ஸ் நாட் அபௌட் பெட்டிஷன்ஸ். எப்ப பாரு ஆண்டவர்கிட்ட போகும்போது
இது கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க. நோ 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 நோ. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதே தாவீது தான் சொல்றான். நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். நான் வந்து சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடந்து தாழ்ச்சியாய் போகிறது கூட பார்த்திருக்கேன். ஏன் சிங்க குட்டிகள்? சிங்கம் காட்டுக்கே ராஜா, அது நினைச்ச நேரத்துக்கு போய் வேட்டையாடி சாப்பிடும். ஆனா இப்ப இந்த சிங்க குட்டிகளும் சில டைம்ல பட்டினியாய் கிடந்து தாழ்ச்சியாய் போகுமா. ஏன் தாவீது சிங்கத்தை பத்தி பேசுறாருன்னா, அவரே சிங்கத்தை அடிச்சு கொண்டிருக்காரு. அப்ப சிங்கத்தை பத்தி சரியா பேசுறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு மனிதன் யாரு? தாவீது. அப்ப தாவீது சொல்றாரு, சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடந்து தாழ்ச்சியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரச்சனை என்ன? நம்ம கர்த்தரை தேடுங்கிறது தான் இது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நன்மை குறைவுபடுத்துறா வீட்டுல என்ன அர்த்தம்? கர்த்தரை தேடல, இல்ல கர்த்தரை தேடுவதில் இது ஒரு பிரச்சனை. 6வது வசனம் என்ன சொல்றது? இந்த 6வது வசனம் இங்க எல்லாம் அவர் ஒரு 6 நன்மைகளை பேசிட்டு இப்ப அடுத்த 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இங்க தேவன் அவன் ஆண்டவர் எப்படி நல்லவர்னு சொல்லிட்டு இங்க தேவனை ஒரு சரியான நியாயாதிபதியாய் சொல்றாரு. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் என்ன பண்றாரா? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியும் நன்மையும் செய்யறார். நான் முந்தி தமிழ் பள்ளியில படிக்கும் பொழுது எனக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க. ராஜராஜ சோழனா இல்ல அவர் தம்பியா இருந்தார், யாரோ ஒரு ராஜா. அவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ராஜாவோட மகன் என்ன பண்ணிட்டாரு, தேர் ஓட்டிட்டு போகும்பொழுது ஒரு கண்ணுக்குட்டி மேல அந்த தேர் ஏறிடுச்சு. அந்த கண்ணுக்குட்டி செத்துருச்சு. அப்ப என்ன பண்ணுது, அந்த கண்ணுக்குட்டியோட அம்மா, அந்த அம்மா மாடு அந்த மாடு வந்துட்டு அந்த அந்த அரண்மனைக்கு முற்றத்துல இருக்கிற அந்த பெல் இருக்கு இல்லையா, அது பிடிச்சி இழுக்குது வாயில. டிங் 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 டிங்னோட ராஜா வர்றாரு. ராஜா பாக்குறாரு, என்ன ஆச்சு இந்த மாடுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறாரு. அப்ப அந்த மாடு அது வந்து ரொம்ப கண்ணீர் வடிச்சுட்டு அது டிங் டிங் சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இளவரசன் தேர் எடுத்துட்டு போகும்போது இந்த மாட்டோடைய கண்ணுக்குட்டி மேல ஏத்திட்டாரு அப்படின்னோன்னு இந்த நீதி தவறாத ராஜா என்ன பண்றாரு, அப்படியா பண்ணா என் பிள்ளை, அதே மாதிரி ஒரு தேரை கொண்டு வாங்க, அவன் தலையை அந்த தேர்ல ஏத்துனது. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனை பார்த்து ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாரா, அவர் சரி, நீதிக்கு நீதி சரி கட்டுகின்ற தேவன். என் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுது, அடுத்த வருகை இயேசு கிறிஸ்து எப்படி வராரு? He is the judge. அவர் எப்படி வராரு? நியாயாதிபதியாய் வருகிறார். அவர் வரும் பொழுது நீங்க செய்த நன்மையும் சரி தீமையும் சரி நிறுத்து பார்க்கப்படும். உன் நியாயத்துக்கு உன் நீதிக்கு அவர் சரி கட்டாமல் போக மாட்டார். அவர் அப்படியாப்பட்ட தேவன். இதை ஏன் தாவீது சொல்றானா, தாவீது தன் வாழ்க்கையில தகல சத்தியம் சகல அக்கிரமத்தையும் சகல பாவத்தையும் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இந்த ராஜா மேல இருக்கிற அந்த ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீ என் வாழ்க்கை வாழ்ந்தா நான் அந்த ராஜாவை போலதான் வாழ்ந்துருக்கணும். ஏன்னா ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் நீதியை சரி கட்டினார். நானும் என்ன பண்ணேன், ஒடுக்கப்பட்டவனோட நீதியை பறிச்சுட்டேன். அதனாலதான் தாவீதோட வாழ்க்கையை பாருங்க, அவன் ஒரு இடத்துல நிற்க மாட்டான், ஓடிக்கிட்டே இருந்தான். அவன் பிள்ளை ஒரு நாள் அவனுக்கு கொள்ள வந்துட்டான், அப்சலோம். ஓடு ராஜா, குதிரை மேல ஏறிட்டு ஓடுறாரு, பிள்ளைக்கு பயந்து. வாழ்நாள் பூரா என்ன பண்ணிட்டு இருந்தான், எவனுக்கோ ஒருத்தருக்கு பயந்து ஓடிட்டு தான் நான் ராஜா தாவீது. ஏன் அப்படின்னாக்கா, நீதியை பிறப்பிக்க வேண்டிய இடத்துல நின்று அவன் நீதியை பிறப்பிக்க தவறுனவன் தாவீது. அதனாலதான் தனது வாழ்க்கையின் முடிவில் இந்த வார்த்தை எழுதுறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதனாலதான் சில டைம் நான் என்ன சொல்லுவேன், சபை மக்கள்கிட்ட பார்த்து, ஆராதனை முடிவில் சொல்லக்கூடிய சங்கீதம் இல்லை இது.
இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும் நம்ம தேவனை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஆத்மாவுக்கு நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தேவன் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கார் வாழ்க்கையில். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்தது உண்டு. ஆண்டவரே, நீர் விரும்பத்தகாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில இருப்பதும் உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தீர், ஆனாலும் அந்த நன்மையை மறந்தவர்களாய் நாங்கள் மாறினோமே, எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. எங்கள் ஆத்மா ஆண்டவரே உம்முடைய நன்மையை பாடுவதற்கு பதிலாய் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களையும், ஆண்டவரே எங்களுடைய சொந்த விருப்பத்தையும், ஆண்டவரே எங்களுடைய சொந்த செயல்களையும் ஆண்டவரே மேன்மை பாராட்டி நாங்கள் பேசினோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே உமக்கு உண்மையா இருக்க, ஆண்டவரே உமக்கு உத்தமமாய் வாழ ஆண்டவரே எங்கள் இருதயத்தை தயார் நிலைப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிரம்மாண்ட செயல்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் காட்டினீரே அல்லவா. ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் மனிதர்கள் எங்களை கொல்ல, எங்களை நெருக்க, எங்களை பட்சிக்க ஆண்டவரை வகை தேடினாலும் ஆண்டவரே எங்களுடைய உயிர், எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய ஜீவனை நீர் அழிவு நின்று தப்புவித்த தேவன் அல்லவா ஆண்டவரே. அதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே இந்த சங்கீதத்தை நாங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதினவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உத்தமமும் உண்மையுமாய் ஒவ்வொரு நாளும் நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்த ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். உச்ச தலை தொட்டு உள்ள கால் வரையிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது யாவும் கர்த்தருமை பொருள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லதுగా பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.